அப்படியே சும்மா சொல்லுங்கள். கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்கள். சும்மா சொல்லுங்கள். இந்த பார்த்துட்டு இருக்கிறது வந்து கொற்கை. உங்கள் பேர் என்ன? என் பேர் ஆல்வின். ஆல்வின். ஓகே. இந்த ஊருக்காரரா நீங்கள்? இதில் என் பக்கத்து ஊர் இடையர்காடு. இடையர்காட்டில் இருக்கும். ஓகே. இது என்னது? இது என்ன ஊர் இது? இது வந்து கொற்கை. சரி. பாண்டிமன்னரோட துறைமுகம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஆமாம். இதுதான் இந்த இடம். ஓகே. இந்த இடத்துல நம்ம பாண்டிமன்னரோட துறைமுகம் அமைச்சு இங்கே இருந்தால் வணிக இதெல்லாம் பண்ண இடம் இதுதான். பக்கத்தில் ஊர் வந்து அக்காசாலை. ஓகே. பாண்டிமன்னனுடைய நாணயங்கள் எல்லாம் அங்கே தான் தயார் பண்ணது. ஓகே. எல்லாம் தயார் பண்ணி வெளியே அவங்களோட விற்பனைக்கெல்லாம் பண்ணது, வியாபாரத்துக்கு. ஏதாவது எவிடன்ஸ் இருக்குதா? நீங்கள் பாட்டு சும்மா கிளைம் பண்ணிட்டு போகிறீங்க, போகிறப்போ அடிச்சு போகிறீங்க. ஆதாரங்கள் வேற அரசாங்கங்கள் தான் இதை எடுத்து ஆய்வு பண்ணி எடுக்கணும். சரி. கொற்கை இதுக்கு ஆர்கியாலஜிக்கல் சர்வே, தொல்பொருள்துறை ஏதாவது இதை பற்றி இடையில பண்ணாங்க. கொற்கையில் வந்து அகழ்வாராய்வு பண்ணுறக்காண்டி அரசாங்கம் வச்சு கொஞ்சம் எடுத்து பார்த்தாங்க, அப்புறம் விட்டுட்டாங்க அந்த ஆய்வை. மேற்கொண்டு ஆய்வு நடத்தினீங்கன்னா வரலாறு புதஞ்சு கிடக்கிற வரலாறு வெளியே வரும். ஓகே. நீங்கள் கேட்குற ஆதாரமும் அதிலே கிடக்கும். நம்மளாம் சாதாரண மனுஷங்க தான். கொற்கை மேலே ஆசைப்பட்டு தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். நம்ம ஆல்வின் அவர்களை பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அக்கா சாலையில் வந்துட்டு இந்த நாணயம் அச்சடிச்சாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதுக்கு ஏதாவது ஆதாரங்கள் இருக்குதா? அது பெரியவங்க ஊர் பெரியவங்க நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் வழி வழியாக வரக்கூடிய செவி வழி செய்திகள் தான் இதெல்லாம். ஆதாரம் வேணா சொல்கிறோம். அகழ்வாய்வு மேற்கொண்டு பண்ணால் தான் நமக்கு அதுக்கான விடைகள் கிடைக்கும். கொற்கை வந்துட்டு துறைமுகம் தாமிரபரணி ஆற்றுக்கிட்ட இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இது வடகால் பாசனம். திருவண்ணாமலையிலேருந்து பிரிஞ்சு வர வடகால் பாசனம். இது பிரிஞ்சு இந்த சைடு ஃபுல்லாக விவசாயிகளுக்கு ஃபுல்லாக இந்த இடத்துல தான் போகிறது. இது ஃபஸ்ட்டு இந்த சைடு தாமிரபரணி வந்திருக்கணும், அப்புறம் மாறி இருக்கணும். பாதம் மாறி இருக்கணும். ஆரியோட திசை அப்போ மாறும். அந்த மாதிரி இது மாறி இருக்கும். அந்த கோவில் ஒன்று இருக்குது இல்லை, அது அங்கே இருக்குது. ஆமாம். அந்த பக்கம் போனீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. அது போகலாம். இப்போ உள்ளே போகலாம். முன்னாடி போயிட்டு வந்தோம். இப்போ தான் போயிட்டு வந்தோம் நாங்கள். அந்த கோவில் எத்தனை காலமாக உங்களுக்கு தெரியும்? அது எனக்கு ஃபுல்லாக தெரியல. நாங்கள் போனதில்லை, கேள்விப்பட்டிருக்கேன். உங்கள் ஊர் பேர் பண்ண இடையாறுங்கிறது எப்படின்னா பாண்டியர்களோட காவல்காரங்களாம் இருப்பாங்கல்ல. ஆனால் எங்கள் ஊர் பக்கத்து தான் இருந்து காவல் வைப்பாங்க. எங்கள் ஊர் பக்கத்து காவல்காடுன்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே தான் பாண்டியர்களோட அந்த காவலாளிகள் எல்லாருமே இருந்து இடத்த காவல் காக்கிற இடம். அதுக்கும் இதுக்கு இடையில இருந்ததால இது வந்து இடையர்காடு. அது போக இடையர்கள் ஆயர்கள் இருக்காங்கல்ல, அவங்களும் கொஞ்சம் அந்த இடத்துல வாழ்ந்ததால அது இடையர்காடுன்னு பேர். காவல்காடு இருக்குது, கொற்கை இருக்குது, நடுவில் இருக்கக்கூடியது இடையர்காடு. அங்கே வந்துட்டு இடையர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. காவல்காட்டில் பாண்டியனுடைய இந்த காவலாளிகள் நிறைய பேர் இருந்தாங்க. பார்த்துட்டு இருப்பாங்க. காவல்காட்டில் ஏதாவது இந்த மாதிரி கோவில் ஏதாவது சின்னங்கள் ஏதாவது இருக்குதா? இல்லை, அங்கே இப்போதைக்கு இல்லை. ஆளுங்க இருக்காங்களா? ஆள் இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் மிஸ்டர் ஆல்வின், உங்களோட பேசுறது ரொம்ப சந்தோஷம். இது யூடியூப்லாம் வரப்போகிறது இல்லை. நாங்கள் தான்